கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு போய் அங்கே ரசிகர்களை சந்தித்து விட்டு கேரளா கிளம்பி போயிருக்காரு. ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக நல்லா உருவாகிட்டு இருக்கு. மேலும் ஜெயிலர் 1 படத்தில் எந்த அளவுக்கு எலமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே போல் இந்த படத்துலேயும் இருக்குது. கண்டிப்பாக மக்களை இந்த படம் ஏமாத்தாது. மேலும் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் எனவும் ரஜினி சொன்னது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வந்தது. தற்போது வரும் தகவலின்படி ஜூன் மாதம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமாம். ஷூட்டிங் முடியவே கொஞ்சம் டிலே ஆகும் என சொல்லப்படுது. ஏன்னா கூலி படத்தில் நடந்த விஷயம் இந்த படத்தில் நடக்கக்கூடாது. ரஜினிக்கு பெரும் ஏமாற்றம் கூலி படம் மூலமாக கிடைச்சது. இதனால தான் லோகேஷ் கனகராஜை அடுத்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் எதுலையுமே கமிட் பண்ணக்கூடாதுன்னு ரஜினி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். அதனால் நெல்சனையும் ஸ்ட்ரிக்டாக இந்த படத்தை ஹிட் கொடுத்தே ஆகணும். ஜெயிலர் எப்படி ஹிட் ஆச்சோ அதே போல் இந்த படமும் ஹிட் ஆகணும் என சொல்லிட்டாராம். மேலும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து நடிகையும் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. கூடவே எக்ஸ்ட்ராவாக எஸ்ஜே சூர்யா கூட பாலகிருஷ்ணாவும் சேர்ந்து ஒரு முக்கியமான ரோலில் இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறாரா என்கின்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இதை பற்றினதான் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது காவாலா பாட்டு ஜெயிலர் படத்துடைய ஐகானிக் சாங் என்றே சொல்லலாம். ரசிகர்களால் இன்று வரைக்கும் மறைக்கவே முடியாது. எத்தனையோ அடுத்தடுத்து ரஜினி படங்கள் வந்தாலும் சரி, காவாலா பாட்டுக்கு என்று தனி ரசிகர்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுபோல் ஒரு பாட்டு வராதா என ரசிகர்கள் ஏங்கி கொண்டு இருக்காங்க. மேலும் அதே போல் ஒரு பாட்டை மீண்டும் ஜெயிலர் 2ல் நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும், ஆனால் இந்த பாட்டில் தமன்னா இருப்பாங்களா என்பது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸை இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்காரு நெல்சன். தொடர்ந்து வித்யா பாலன், ரம்யா கிருஷ்ணன், ஸ்ரீநிதி ஷெட்டி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் யார் இந்த படத்தில் ரஜினியோட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு நடனம் ஆட போகிறாங்க, இல்லை வெளியிருந்து யாராவது ஒரு நடிகையை கூட்டின்னு நடனம் ஆட வைக்க போகிறாரா நெல்சன் என பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த பாட்டு இந்த ஆயுத பூஜைக்கு வெளியாக, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சின்ன கிளிம்ஸ் வீடியோ மாதிரி. ஏற்கனவே சமீபத்தில் தான் ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த பாட்டுக்கான கிளிம்ஸ் வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருது. இதனால் ரசிகர்கள் இப்போவே உற்சாகமாயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் படத்து போலவே ஜெயிலர் 2வும் ஹிட் ஆகுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.